பாமினி பாவை அத்தியாயம் 14. திருமண கோலாகலம். சிறுத்தையின் இதயத்தில் சொருகி நின்ற ஈட்டியை உருவி இழுத்தபோது பொங்கி வழிந்த குருதியை அதன் பொட்டுடலிலேயே துடைத்துவிட்டு பெருமையோடு அந்த ஆயுதத்தை தடவி கொடுத்தான் யூசுப்கான். தான் விரும்பி வாங்கிய அந்த ஈட்டி தன் தகுதியை நிரூபித்து விட்டதில் தாங்க முடியாத மகிழ்ச்சி அடைந்தவனாக குதிரையின் மீது தாவி ஏறி அமர்ந்தான். எஜமானனின் குதூகலத்தை உணர்ந்த குதிரையும் குதி போட்டு கொண்டு நடந்தது. குளுமை நிறைந்த இனிமையான அந்த காலை வேளையில் குதிரை சவாரி உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆனந்தமாகவே இருந்தது. அதன் பிறகு அந்த கானகத்தை கடக்கும் வரை வேறு சம்பவம் எதுவும் நிகழவில்லை. இடக்கையிலே குதிரையின் லகானை துவள விட்டு பிடித்தபடி வலது கரத்தில் தன் வழித்துணையாக வந்து வாய்த்த ஈட்டியின் அடியை வலது பாதம் வைத்து குதிரை சேனத்தோடு அமைத்த இரும்பு வளையத்தின் மீது இருத்தி அதை முன்னே நிறுத்தி பிடித்தபடி யூசுப்கான் அந்த கானகத்தின் வழியே வந்த காட்சி கம்பீரம் நிறைந்ததாக இருந்தது. குதிரையின் வேக நடைக்கு ஏற்ப அந்த வீரனின் உடலும் அவன் பிடித்த ஈட்டியும் சீராக ஆடும் நிலை ரசிக்கும்படியாக இருந்தது. குதிரை குளம்பொழியினால் குழி முயல்களும் புள்ளி மான்களும் துள்ளியோடிய அழகை ரசித்து மகிழ்ந்தபடி போய்கொண்டிருந்தான் யூசுப்கான். நெடுஞ்சாலையிலிருந்து ஒதுங்கி ஓடிய ஒரு ஒற்றையடி பாதையின் முடிவிலே மசூதியின் தங்க முலாமிட்ட விமானம் தகதகப்பதை கண்ட யூசுப்கான் அங்கு ஏதோ ஒரு ஊர் இருக்க வேண்டும் என்ற முடிவோடு வளைந்து வரவேற்ற அந்த பாதையிலே இறங்கி நடக்கலானான். ஆம், நடந்துதான் சென்றான். ஓடி களைத்து வியர்வை வெள்ளத்தில் குளித்திருக்கும் குதிரையை மேலும் விரட்டி வேலை வாங்க மனம் இல்லாமலே அதை நடத்தி தானும் நடக்கலானான். தூரத்தை தெரிந்த ஊர் உற்சாகத்தை ஊட்டியது யூசுப்கானுக்கு. பசுஞ்சோலை சூழ்ந்து அந்த பிராந்தியத்தை அடைந்ததுமே பசி கூட மறந்துவிட்டது அவனுக்கு. சலசலத்து ஓடும் நீரோடியை கண்டதும் உணவு தேடும் முயற்சியை ஒத்தி போட்டுவிட்டு அமிழ்ந்து குளித்து ஆனந்தமடைய நினைத்தான். முதலில் குதிரையின் சேனங்களை எல்லாம் கழற்றி ஒரு மரத்தடியில் வைத்துவிட்டு அதன் உடல் வலி போக அதை தேய்த்து குளிப்பாட்டியும் பசும் புல் தரையிலும் மேயவிட்டான். பிறகு அவனும் ஆற்றில் இறங்கி துளைத்து விளையாடலானான். நீந்தி மகிழ்ந்தவனுக்கு நீர் விளையாட்டு அழுக்கவில்லை. ஆனால் பசிதான் அவனை கரையேற்றியது. பசி இருந்தாலும் ஆற்று நீரில் அமிழ்ந்து குளித்தது அவன் உடலிலும் உள்ளத்திலும் புதிய சக்தியை கொடுத்திருந்தது. ஊரை நெருங்கி கொண்டிருக்கும் போது ஒற்றையடி பாதையிலே ஒரு சிறு குழந்தை தத்தி தத்தி தளர்நடை நடந்தபடி தன்னந்தனியாக வந்து கொண்டிருந்தது. அதன் கவனமெல்லாம் எட்டி எட்டி போய் உட்கார்ந்து தன் கிட்ட வரும்படி அழைக்கும் ஒரு காக்கையினிடம் லயித்திருந்ததால் குதிரை வருவதை கவனிக்கவில்லை. அந்த காகம் இந்த குழந்தையை எவ்வளவு தொலைவிலிருந்து அப்படி இழுத்து வருகிறதோ தெரியவில்லை. எட்டி பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு தன் பிஞ்சு கைகளை நீட்டியபடி தள்ளாடி நடக்கும் குழந்தையை குதிரையிலிருந்து குதித்த யூசுப்கான் தாவி எடுத்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்போதுதான் குழந்தையும் தம் குறுகுறுக்கும் கருவண்டு கண்களால் அவனை பார்த்தது. கள்ளமில்லாத கவலையே இல்லாத உள்ளத்துடன் தன் பொக்கை வாய்த்திறந்து அந்த பொல்லாத சிரிப்பை வழிய விட்டபடியே காக்கையை பிடித்து தரும்படி கை நீட்டி உதவி வேண்டியது. குழந்தையின் சிரிப்பும் ஸ்பரிசமும் அவன் சிந்தையை கவர்ந்ததில் வியப்பில்லை. வெகு தூரத்தில் அடர்ந்த மர நிழலில் ஒரு கூட்டம் காணப்பட்டது. அங்கிருந்தே இந்த குழந்தை வந்திருக்க வேண்டும் என்று யூகித்த யூசுப்கான் குழந்தையுடன் குதிரை பின்தொடர அவர்களை அணுகினான். ஆலமர நிழலில் 2-3 வண்டிகள் அவிழ்த்து விடப்பட்டிருந்தன. 4-5 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அங்கு கூடியிருந்தனர். ஆண்கள் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டே தாம்பூலம் தயாரித்து கொண்டிருப்பதிலிருந்து அவர்கள் உணவருந்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டான். 4-5 நாள் பிரயாணத்தில் இந்தியர்களை பற்றி அவன் அறிந்து கொண்ட புதிய விவரம் அது. உணவருந்திய பின்பு வாய் மணக்க இதழ் சிவக்க ஏதோ ஒன்றை தயாரித்து சுவைக்கிறார்கள் இந்தியர்கள். அதன் பெயர் தாம்பூலம் என்பதையும் தெரிந்து கொண்டிருந்தான். அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் இந்துக்கள். யூசுப்கானின் அணைப்பிலே ஒய்யாரமாக வரும் குழந்தையை கண்டதும் துள்ளி எழுந்து ஓடி வந்தாள் உணவருந்தி கொண்டிருந்த பெண்களிலே ஒரு இளமங்கை. அவளை கண்டதும் அந்நியனிடமிருந்து அன்னையை நோக்கி தாவினான் ஆவலோடு அந்த சுட்டி பயல். இதற்குள் புதியவனின் வரவு புருஷர்களின் கவனத்தையும் இழுக்கவே யூசுப்கானை சூழ்ந்து கொண்டனர். அவர்களில் சிலர் பிஜப்பூர் அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இருந்து அலுவல்களை கவனிக்கும் அதிகாரிகள் ஆனதால் அவர்களுக்கு உருது மொழியில் நல்ல பரிச்சயம் உண்டு. யூசுப்கானுடன் சரளமாக உரையாடினார்கள். குழந்தையை கவனிக்காமல் இப்படி அஜாக்கிரதையாக இருக்கலாமா என்று குற்றம் சாட்டிய யூசுப்கானிடம் தங்கள் கவனக்குறைவுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். யூசுப்கானின் கம்பீர தோற்றமும் கையில் ஈட்டியும் உடைவாளும் ஒப்பற்ற குதிரையும் அவனிடம் அவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தின. இதற்குள் குழந்தையை அடைந்த தாய் தன் கணவனின் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள். பசித்த முகத்தை கண்டு பரிவோடு உபசரிக்கும் பண்பு பெண்களுக்குத்தானே தெரியும்.
தங்களை பார்த்தால் வெகு தூரத்திலிருந்து வருவது போல தெரிகிறது என்று ஆரம்பித்தார். அவர் களைத்த முகம் தாங்கள் இன்னும் உணவருந்தவில்லை என்பதையும் அறிவிக்கிறது. தங்களது தகுதிக்கு ஏற்ற உணவு இல்லாவிடினும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றவர் இதற்குள் தன் மனைவி தட்டிலே தயாராக வட்டித்து கொண்டு வந்திருந்த ஆகாரத்தை அவன் முன்பு நீட்டினார். உணவை நாடித்தான் நான் அதோ அந்த ஊருக்குள் சென்று கொண்டிருக்கிறேன். என்னை போல பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கும் உங்களுக்கும் இது தேவைப்படலாம் அல்லவா? நான் வருகிறேன் என்று சொல்லி திரும்பியவனை அவர்கள் விடவில்லை. எல்லா ஏற்பாடுகளுடனும் நாங்கள் இந்த வழி பிரயாணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் எங்களுக்கு எந்தவித அசௌகரியமும் கிடையாது. நீங்கள் இந்த உணவை ஏற்காமல் போனால்தான் எங்களுக்கு வேதனை என்று வலியுறுத்தி யூசுப் கானை தங்கள் விருந்தாளியாக்கி கொண்டார்கள் அந்த வழிப்போக்கர்கள். உண்டு பசியாறிய பிறகு உரையாடி கொண்டிருந்த யூசுப் கானை தேடி வந்து ஒட்டி கொண்டது அந்த குழந்தை. உணவுக்கு பின்பு தாம்பூலம் மடித்து கொடுத்து உபசரித்தார் விருந்தளித்தவர். யூசுப் கானும் அதன் சுவையை ரசிக்க விரும்பி இந்தியர்களின் அந்த இனிய பழக்கத்தை ஏற்றுக்கொண்டான். தாங்கள் பிஜப்பூரின் எந்த மண்டலத்துக்கு அதிகாரி என்பதை நாங்கள் அறியலாமா என்று கேட்டார் ஒருவர். நான் இந்த நாட்டை சேர்ந்தவனே அல்ல என்றான் அடக்கமான புன்முறுவலுடன் யூசுப் கான். அது அவர்களின் விழிகளை விசாலமாக்கியது. அப்படியானால் சுல்தான் ஆதில் ஷாவின் திருமண வைபவத்தில் கலந்து கொள்ள எந்த நாட்டிலிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டனர். தான் இந்த நாட்டுக்கே அந்நியன் என்று தன்னை பற்றி ஓரளவு அவர்களுக்கு யூசுப் கான் விளக்கிய போது அவர்கள் அவன் ஆசையை வளர்த்தார்கள். ஆண்டவன் உங்களை சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில்தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். முஸ்லிம் பேரரசுகளான பிஜப்பூரும் அகமது நகரும் திருமண பிணைப்பால் ஒன்று சேரப்போகின்றன. பிஜப்பூரின் சுல்தான் அலி ஆதில் ஷா தன் அருமை தங்கையை அகமது நகரின் சுல்தான் ஹுசைன் நிஜாம் ஷாவின் ஆசை மகன் இளவரசன் முர்துசாவிற்கு மனைவியாக்கிவிட்டு நிஜாம் ஷாவின் செல்வ மகள் அழகு ராணி சாந்த பீபியை தன் மனைவியாக்கி கொள்ளப் போகிறார். இந்த திருமண வைபவத்தை இந்த நாடே ஒரு பெரிய திருநாளாக பல நாட்களுக்கு கொண்டாடப் போகிறது. தலைநகரிலே ஒரே கோலாகலம். அதையெல்லாம் காணத்தான் நாங்கள் போய்க் கொண்டிருக்கிறோம். விளையாட்டு போட்டிகள், வீரர்களின் திறமைக்கு ஏற்ற பந்தயங்கள் எல்லாம் விசேஷமாக அமைக்கப்பட்ட அரங்கத்திலே நடைபெற போகின்றனவாம். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தக்க பரிசும் பதவிகளும் தரப்படுமாம். உங்களை போன்ற வீரர்களுக்கு அங்கே நல்ல வரவேற்பு இருக்கும். இந்த நாட்டுக்கு புதியவரான நீங்கள் எங்களுடனேயே வாருங்கள். நாளை காலையில் தலைநகரை சேர்ந்து விடலாம் என்று உற்சாகமாக சொன்னார்கள் அவர்கள். யூசுப் கானுக்கு எல்லாமே கனவு போல இருந்தது. புதிய நாட்டிலே எப்படி எங்கு போய் தன் வாழ்வை தொடங்குவது, யாரிடம் போய் எப்படி தன்னை அறிமுகப்படுத்தி கொள்வது என்று யோசித்து கொண்டிருந்தவனுக்கு இப்படி ஒரு அரிய சந்தர்ப்பத்தை ஆக்கி வைத்துள்ள அல்லாவின் அளவற்ற கருணையை எண்ணி மனம் நெகிழ்ந்து போனான். தன் வீரத்துக்கு மதிப்பு பெற்று வெற்றியால் வாழ்வு பெற முடியும் என்ற புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் அவனுக்கு ஏற்பட்டது. சற்று நேரத்துக்கெல்லாம் வண்டிகள் பூட்டப்பட்டன. அவர்களுடன் யூசுப் கானும் கிளம்பினான். வண்டிகள் அவன் பிரிந்து வந்த நெடுஞ்சாலைக்கு செல்லவில்லை. வேறு பாதை வழியே ஒரு ராஜபாட்டையை அடைந்தது. யூசுப் கான் ஆச்சரியத்தினால் பிரமித்து போனான். அந்த சாலையிலே ஏராளமான வண்டிகளும் வாகனங்களும் சாரி சாரியாக சென்று கொண்டிருந்தன. குதிரைகளில் வீரர்கள் விரைந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஒட்டகங்களும் மாட்டு வண்டிகளும் பொதிகளை சுமந்தபடி போய்க் கொண்டிருந்தன. அத்தனை கூட்டமும் ஒரே குறிக்கோளுடன் ஒரே திசையில் சென்று கொண்டிருந்தது. மன்னரின் திருமண வைபவத்தை காணுவதற்காகவே தலைநகரை நோக்கி அத்தனை பேரும் போய்கொண்டிருந்தார்கள். அவர்களின் தோற்றத்தையும் அலங்காரங்களையும் அணிமணிகளையும் கண்ட யூசுப் கான் அந்நாட்டின் செல்வ சிறப்பையும் வளமான வாழ்க்கையையும் ஒருவாறு யூகித்து கொண்டான். தலைநகருக்கு வெகு தொலைவிலிருந்தே அலி ஆதில் ஷாவின் திருமண வைபவ கோலத்தின் தன்மையை உணர முடிந்தது. சாலையின் இரு மருங்கிலும் ஏராளமான கூடாரங்கள் அமைத்து கொண்டு தங்கியிருந்தார்கள். திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நாட்டு மக்களும் வீரர்களும் வண்ண வண்ண கொடிகளும் தோரணங்களும் கொண்டு வழியெல்லாம் அலங்கரித்திருந்தார்கள். தலைநகருக்கு வெளியிலேயே இத்தனை ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் என்றால் அங்கே எப்படி இருக்குமோ என்று வியப்பில் ஆழ்ந்து போனான் யூசுப் கான். மாலை மஞ்சள் வெயில் குளிப்பாட்டி வானுயர நின்ற மதில் சுவர்களையும் ஒளி சிந்தி சிரிக்கும் மசூதிகளின் மினார்களையும் மாட மாளிகைகளின் கம்பீரமான தோற்றத்தையும் கண்டு பிரமித்து போனான். காலையில் பிஜப்பூர் நகருக்குள் போகலாம் என்று கூறி இரவு தங்குவதற்கு ஏற்றதொரு வழிப்போக்கர் விடுதியை நாடி செல்லலாயிற்று யூசுப் கானுக்கு வழிகாட்டியாக வந்த வண்டிகள். வைபவத்தில் கலந்து கொள்ள வரும் வெளியூர்காரர்களுக்காக ஆங்காங்கே ஏராளமான விருந்தினர் விடுதிகளை ஏற்படுத்தி இருந்தார் சுல்தான் அலி ஆதில் ஷா. பொழுது புலரும் முன்னே எழுந்துவிட்ட யூசுப் கான் வழிகாட்டியாக வந்தவர்களிடம் விடை பெற்று கொண்டு தன்னிச்சையாக செல்ல தீர்மானித்து
அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அவர்களை எழுப்பி தனக்கு விடை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டான். அவன் முடிவை முழு மனதோடு வரவேற்றவர்கள், போய் வாருங்கள் ஐயா, இனி உங்கள் வழி வேறுதான். நாளை நடக்கவிருக்கும் வீர விளையாட்டுகளிலே வெற்றி வீரராக வரும் நபர் நீங்களாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடை கொடுத்தனர். புலர்ந்தும் புலராத பொழுதினிலே, புரிந்தும் புரியாததொரு நாட்டின் தலைநகரிலே திகைப்பும் வியப்பும் கலந்த உள்ளத்தோடு உள்ளே புகுந்தான் யூசுப்கான். தனது தாய் நாடான துருக்கியிலும் தான் எத்தனையோ சிறப்புமிக்க நகரங்களை பார்த்திருக்கிறான். கான்ஸ்டாண்டினோப்பிளில் உள்ள பெரிய மசூதிகளில் சென்று மனமுருக தொழுகை நடத்தியிருக்கிறான். இன்னும் புகழ்பெற்ற ஐரோப்பிய நகரங்கள் பலவற்றிற்கும் போயிருக்கிறான். ஆனால் இப்போது அவன் காணும் இந்த நகரின் அமைப்புக்கும் அதிசய வனப்புக்கும் கம்பீரத்துக்கும் அவைகளையெல்லாம் ஈடாக்க முடியவில்லை. அகன்ற வீதிகள், அழகிய மாளிகைகள், அமைதியான சூழலிலே இந்திய நாட்டில் இஸ்லாத்தின் ஏற்றத்தை பறைசாற்றும் பள்ளிவாசல்கள் பார்த்து பார்த்து பரவசமாகி போனான் யூசுப்கான். அத்தனை விசாலமான வீதிகளிலும் வேகமாக செல்ல முடியாத அளவுக்கு ஜனக்கூட்டம் வழிந்து கொண்டிருந்தது. இத்தனை கூட்டத்திலும் கலந்து நடந்து கண்டதையெல்லாம் காட்சியாக ரசித்து மகிழ்ந்தபடி பிஜப்பூரின் பிரதான பகுதிக்கு வந்து சேர்ந்தான். பொதுமக்கள் முன்னிலையில் நடக்கும் பந்தயங்களையும் போட்டி விளையாட்டுகளையும் கண்டு களிக்க மறுநாள் மன்னர் அங்குதான் வருகை தரப்போகிறார் என்ற செய்தி அறிந்தான். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒருபுறம் வண்ண வண்ண கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆங்காங்கே வீரர்கள் மறுநாள் நடக்கப் போகும் விளையாட்டுகளிலே தங்கள் சாகசங்களை காட்ட அபியாசங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். குதிரைகளின் கனை பொலியும் யானைகளின் பிளிரலும் வாட்களின் மோதலுமாக அந்த இடம் வீரனான யூசுப்கானின் இதயத்தை மகிழ்விப்பதாக இருந்தது. இடையிலே வாளும் ஒரு கையிலே ஈட்டியும் மறுபிடியிலே ஒய்யாரமான நடைபோட்டு தொடர்ந்து வரும் குதிரையின் லகானுமாக தனித்து நின்றபடி திகைக்கும் யூசுப்கானை கண்ட பிஜப்பூர் வீரனொருவன், என்னப்பா, வேல் பிடித்த கையோடு வீணாக இங்கே நிற்கிறாய்? நாளைக்கு நடக்கும் போட்டியிலே உன் வீரத்தை காட்ட விருப்பமானால் அதோ அங்கே சென்று உன் பெயரை பதிவு செய்து கொள். உரிய மரியாதைகளுடன் உனக்கு ஏற்றதோர் இடம் கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு போனான். வீரன் கூறிய செய்தியை கேட்டதும் குதித்தோடினான் யூசுப்கான். வீர விளையாட்டுகளிலே போட்டியிடுவோரின் வரிசையிலே தன் பெயரையும் பதிவு செய்து கொள்ள. தன் விருப்பத்தை அறிவித்து நின்ற அந்த அந்நியனை கண்ட அதிகாரி அவனை அன்புடன் வரவேற்றார். யூசுப்கானின் தோற்றமும் பார்வையுமே அவனுக்கு எங்கும் மதிப்பையும் மரியாதையும் வாங்கி கொடுத்தன. நாளை பகலுக்கு மேல்தான் உங்களை போன்ற வீரர்களின் சாகசங்களுக்கு வேலை. அதுவரை காலையில் நடக்கும் பிராணிகளின் சண்டை காட்சிகளை கண்டு களிக்கலாம். போட்டிகளில் பங்கு பெற வரும் வீரர்கள் தங்குவதற்கென்று ஒரு மாளிகை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதில் நீங்கள் தங்கி களைப்பாறலாம். எங்கள் நாட்டு விருந்தினராகிவிட்ட உங்களுக்கு ஒரு குறையும் நேராதபடி கவனிப்பது இனி எங்கள் கடமை என்று கூறி கைத்தட்டினார். 2 சேவகர்கள் வந்து வணங்கினார்கள். அதிகாரி உத்தரவிட்டார். ஒருவன் யூசுப்கானின் குதிரையை லாயத்துக்கு நடத்தி கொண்டு சென்றான். மற்றொருவன் ககன் மஹால் என்ற விடுதிக்கு அவனை அழைத்து போனான். அந்த விடுதியில் யூசுப்கானுக்கு ஆச்சார உபச்சாரங்கள் நடந்தன. அன்று பகலெல்லாம் நகரில் சுற்றி அலைந்த அலுப்பு தீர தன் நாட்டு முறைப்படி நீராவி குளியலை முடித்து கொண்டு வெளிவந்தபோது அவன் புது மனிதனாக புத்துணர்ச்சி பெற்றவனாக விளங்கினான். அறுசுவை உண்டியும் போதை தரும் மதுவும் அவன் உணர்ச்சிகளுக்கு புதிய பலத்தை கொடுத்தன. இரவை பகலாக்கி கொண்டிருந்தது நகரிலே நாட்டு மக்கள் செய்திருந்த தீப அலங்காரங்கள். அன்று இரவுதான் அலி ஆதில் ஷாவுக்கும் அழகு மங்கை சாந்த் பீபிக்கும் திருமணம். அரண்மனையின் மேன் மாடத்திலிருந்து வானங்கள் விண்ணை நோக்கி சீறிக் கொண்டிருந்தன. இருள் திரையிலே எண்ணற்ற வண்ண பூக்களை சிதறவிட்டு சிரித்த ஆகாச வானங்களின் அழகை ரசித்தபடி உட்கார்ந்திருந்தான் யூசுப்கான். எங்கோ தொலை தூரத்தில் பாட்டும் கூத்தும் கும்மாளமும் குதூகலமும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தன. சிந்தையை கிறங்க வைக்கும் அந்த இசையிலே தன்னை மறந்து கண் அயர்ந்து போனான். மறுநாள் திருமண விழாவின் கோலாகலங்கள் ஆரம்பமாகிவிட்டன என்பதற்கு அடையாளமாக பீரங்கிகள் முழங்கின. யூசுப்கானின் வாழ்வில் புதிய அத்தியாயம் தொடங்கப்படவிருக்கும் அன்றைய தினத்தின் பொழுதும் புலர்ந்தது. பல்லாயிரம் பேர் கூடியிருந்து காணும்படி அமைந்த பந்தய மைதானத்திலே மக்கள் வந்து மொய்த்து கொண்டிருந்தார்கள். சுந்தரமான காலை வேளை, சுகமான இளம் காற்று வீசிக்கொண்டிருந்தது. மைதானத்தின் எடுப்பானதொரு பகுதியிலே ஏற்றமும் எழிலுமுற அமைந்த விதானத்தின் கீழ் முஸ்லிம் பேரரசின் காவலரும் பிஜப்பூரின் மன்னரும் மணமகனுமான அலி ஆதில் ஷா அவர்கள் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அவருக்கு வலதுபுறத்திலே பெண்ணை கொடுத்து பெண்ணை பெற்றுக்கொண்ட பெருமையோடு வீற்றிருந்தார் அகமது நகர் சுல்தான் ஹுசைன் நிஜாம் ஷா. ஆதில் ஷாவின் இடது பக்கத்திலே இத்தனை ஏற்றத்துக்கும் இனிப்புக்கும் நான் தான் காரணம் என்ற இரு மாப்புடன் உட்கார்ந்திருந்தார் கோல்கொண்டாவின் குதப் ஷா இப்ராஹிம்.
இவர்கள் அணிந்திருந்த ஆடைகளின் அழகை வர்ணிப்பது என்பது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதொரு காரியம். பிரதானமாக அமர்ந்திருந்த இம்மூன்று மன்னர்களை தவிர பிடாரின் ஃபரீத் ஷாவும் பேராரின் இமத் ஷாவும் மற்றும் திருமணத்துக்கு வந்திருந்த பல தேசத்து அரசர்களும் அரச பிரதிநிதிகளும் பிரபுக்களும் பெருங்குடி மக்களும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப அலங்காரமான ஆடை அணிந்து அங்கங்கே அழகாக அமர்ந்திருந்தார்கள். பந்தய மைதானத்துக்கு வரும் வழியெல்லாம் பிஜப்பூரின் பெருமை துலங்கும் வண்ணம் அலங்கரித்திருந்தார்கள். ஆரம்பத்தில் யானைப்படை இருபுறமும் அணிவகுத்து நின்று வரவேற்றது. அதையடுத்து கம்பீரம் நிறைந்த குதிரைப்படை நெடுந்தூரத்துக்கு வரிசையாக வழிவகுத்து கொண்டு நின்றது. வீரர்களின் போட்டிகள் அன்று பகலுக்கு மேல்தான் என்று அரங்க அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்ததால் யூசுப் கான் ஒரு பார்வையாளனாக சாதாரண உடை அணிந்து அரங்கினுள் நுழைந்தான். தனக்கு அளிக்கப்பட்ட அடையாளத்தை காட்டியதுமே ஒரு வீரன் அவனை பணிவுடன் போட்டிகளில் கலந்து கொள்ளும் வீரர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கு என்று அமைக்கப்பட்டிருந்த பகுதிக்கு அழைத்து போய் அமர்த்தினான். பிரபுக்களும் பெருங்குடி மக்களும் அரசியல் வட்டாரத்து ஆன்றோர்களும் அமர்ந்துள்ள பகுதியை அடுத்துதான் யூசுப் கானுக்கு இடம் அளிக்கப்பட்டிருந்தது. பாமினி சுல்தான்களின் பெருமையை தன் இருக்கையிலிருந்து கண்டு ரசிக்க அது வசதியாகவே இருந்தது. ஒழுங்கையும் அமைதியையும் பாதுகாக்க எண்ணற்ற போர் வீரர்கள் அரங்கத்தினுள்ளே அணிவகுத்து நின்றார்கள். ஆதில் ஷா வந்து அமர்ந்ததும் பீரங்கிகள் முழங்கின. அலை ஓய்ந்த கடலை போல அங்கு நிசப்தம் நிலவியது. அத்தனை பேரின் கவனமும் மைதானத்தின் நடுவிலே நடக்கப் போகும் பந்தயங்களில் பதிந்தன. காலை நடவடிக்கைகள் மிருகங்களின் போட்டா போட்டியோடு ஆரம்பமாயின. ஆட்டுக்கடா சண்டையில் ஆரம்பித்து யானை போரில் முடிவதாக அது இருந்தது. ஆடுகளை கண்ட கூட்டம் ஆரவாரமிட்டு ஓய்ந்த போது சுருண்டு வளைந்த கொம்புகளோடு கூடிய ஆடுகள் ஒன்றை நோக்கி ஒன்று வெகு வேகமாக பாய்ந்தன. தலையோடு தலையை மடார் மடார் என்று மோதிக்கொண்டு ஆக்ரோஷமாக போரிட்டன ஆடுகள். மக்களின் மகிழ்ச்சிக்காக மண்டையை உடைத்து கொள்ளும் ஆடுகளின் ஆவேசமான போராட்டம் யூசுப் கானுக்கு புதுமையாக இருந்தது. இரண்டு ஆடுகளில் ஒன்று தளர்ந்து தரையில் சாயும் வரை ஆடுகள் இரண்டும் விலகி விலகி வேகமாக வந்து முட்டி மோதிக்கொண்டன. மக்களும் ஆரவாரமிட்டு குதூகலித்தார்கள். போரிட்ட ஆடுகளில் ஒன்றின் உருக்கு மண்டை உடைந்து உயிர் துறந்ததும் அந்த விளையாட்டு முடிந்தது. அதை அடுத்து அரங்கினுள் கருமேகத்தையொத்த காட்டெருமைகள் இரண்டு வந்து தங்கள் உடல்களை சிலிர்த்து நின்றன. மந்த குணத்துக்கும் சாது தன்மைக்கும் பெயர் பெற்ற எருமைகளா இப்படி பயங்கரமான தோற்றத்துடன் காட்சியளிக்கின்றன என்று வியந்தான் யூசுப் கான். போருக்காகவே வெறியூட்டி வளர்க்கப்பட்ட அந்த எருமைகள் இரண்டும் ஆரவாரமிடும் மக்கள் கூட்டத்தை கண்டு மருளவில்லை. தங்கள் வலிமையை காண கூடியுள்ளோரிடம் பெருமை பெற வேண்டும் என்ற பேரவாவுடன் போரிடலாயின. நெற்றியோடு நெற்றியை இணைத்து ஒன்றை ஒன்று முட்டி நகர்த்தும் மோதலிலே மூர்க்கமாக ஈடுபடலாயின. நாக்கு தள்ள வாயிலிருந்து வெண்பஞ்சு போன்ற நுரை வழிய போராடும் நிலையில் புழுதிப்படலம் கிளம்பியதே தவிர வெற்றி தோல்வி எந்த எருமைக்கும் ஏற்படவில்லை. இரண்டுமே களைத்து தரையில் சாய்ந்தன. தயாராக இருந்த வீரர்கள் தண்ணீரை குடம் குடமாக கொண்டு வந்து அவற்றின் மீது ஊற்றி அவற்றின் மூர்ச்சையை தெளிவித்து உள்ளே விரட்டினார்கள். மக்களின் மகிழ்ச்சியொளி அடங்கி ஓய்ந்த போது அரங்கத்தின் நாலா பக்கங்களில் இருந்தும் தன்னை பிடிக்க வருவோரின் குடலை கிழித்து குருதியை கொப்பளிக்க வைக்கும்படி கொம்புகளை சீவி விடப்பட்டிருக்கும் கம்பீரமான தோற்றம் கொண்ட காளைகள் வந்து சுற்றுமுற்றும் பார்த்தபடி நின்றன. முன்னங்கால்களை தரையில் கீறியபடி சவால் விட்டு நிற்கும் காளைகளை கட்டிப்பிடித்து அடக்க கட்டுமஸ்தான உடல் அமைப்பு கொண்ட மல்லர்கள் அரங்கத்தில் வந்து குதித்தார்கள். இடையிலே சல்லடம் மட்டும் கட்டி வெற்றுடம்போடு காணப்பட்ட அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று புரியாமல் தவித்தான் யூசுப் கான். பாரத நாட்டுக்கே அதுவும் தென்னகத்துக்கே உரித்தான இந்த கொள்ளேறு எனப்படும் காளை விளையாட்டை பற்றி அவனுக்கு ஏதும் தெரியாததால் ஆர்வமுடன் கவனிக்கலானான். காளையின் கொம்பிலே முடிந்துள்ள பொற்காசுகளை தங்கள் வீரத்தின் பரிசாக பெறுவதற்காக போட்டியிட்டனர் ஒப்பற்ற உடல் பலமும் தைரியமும் மிக்க இளைஞர்கள். நிலம் அதிர தலையை தாழ்த்தியபடி எதிர்ப்படும் எதையும் நிர்மூலமாக்கும் மூர்க்க ஆவேசத்தோடு பாய்ந்து வரும் காளைகளின் மீது பாய்ந்து குத்தி கிழிக்கும் அதன் கொம்புகளை பற்றி தொங்கியபடியே போராடி காளைகளை களைப்படைய செய்யும் பாரத நாட்டு வீரர்களின் உடல் வலிமையை கண்டு வியப்படைந்து போனான் யூசுப் கான். கொம்புகளை விடுவித்து கொள்ள வீம்புடன் போராடும் காளைகள் வீரர்களோ கொம்புகளை பிடித்த தங்கள் பிடியை விடாமல் அதன் கழுத்தை ஒடித்து நிலத்தில் சரித்து பொன் முடிப்பை தங்கள் பற்களால் கடித்து அவிழ்த்து கொண்ட பின்பே தங்கள் பிடியை தளர்த்துவார்கள். அதே சமயத்தில் லாவகமாக துள்ளி குதித்து எட்ட நின்று கெக்களியும் கொட்டுவார்கள். தரையிலிருந்து தள்ளாடி எழுந்த காளையோ அவமானப்பட்டு தரையை கால்களால் கீறி புழுதியை கிளறியபடி தலை குனிந்து நிற்கும் பெருமூச்சு வாங்க.
உண்மை வீரத்தின் உயர்வை விளக்கும் இந்த காளை சண்டை யூசுப் கானுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அரங்கத்திலே அவன் அருகில் இருந்தவர்கள் அடுத்தது யானை போர் என்று சொல்லி குதூகலப்பட்டார்கள். யூசுப் கானும் யானை போருக்காக காத்திருந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.